ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம எப்பொழுதுமே இரவில் தூங்குகிற பொழுது கனவு பார்ப்போம், சொப்பனம் பார்ப்பது உண்டு. சிலர் பார்க்குற சொப்பனங்கள் அது பலிச்சிடும், சிலர் பார்க்குற சொப்பனங்கள் பலிக்காது. சிலருடைய சொப்பனங்கள் ஆண்டவரே கொடுப்பது. பின்னால் நடக்க போகிற சம்பவங்களை முன்குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், சொப்பனத்தில் பேசுவார். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வரும், அதெல்லாம் மறைஞ்சு போயிடும், அது நடக்காது. பாருங்கள், யோசேப்பு தன் அண்ணன்மார்களோட அரிகட்டுகளை வயலில் அறுத்த அரிகட்டுகளை கட்டி கொண்டிருக்கிற பொழுது யோசேப்போட அரிகட்டு நிமிர்ந்து இருக்கிறது. அவர்களுடைய அண்ணன்மார்களுடைய அரிக்கட்டு யோசேப்புடைய அரிக்கட்டை வணங்குகிறது. இதுதான் கனவு. இதை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவங்க சகோதரர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் உண்மை வணங்குவோமோ அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு சொப்பனம் பார்க்குறாரு, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அப்போ அதற்கும் இவரை கடிந்து கொள்கிறாங்க. இந்த சொப்பனத்தை பார்த்ததுனால இவருக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? இவர் என்ன பண்ணிட்டாங்க, எகிப்து தேசத்தில் விற்று போட்டுட்டாங்க. அவங்க அவரை வாங்கிக்கிட்டு போய் எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்றுட்டாங்க. எத்தனை பாருங்கள், எவ்வளோ காசுக்குன்னா 20 வெள்ளி காசுக்கு விற்று விட்டார்கள். அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே, தன் தகப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகளை விற்று விட்டார்கள். சொப்பனம் பார்த்ததுக்காக இப்படி ஒரு தண்டனையாக பாருங்கள். சொப்பனத்தை கொடுத்தது ஆண்டவர், பின்னால் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொன்னார். ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் தெரியல, சொப்பனத்தை பார்த்ததுனால, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தில் வெளியில் சொன்னதுனால இந்த தண்டனை. அதை வெளியில் சொல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா சொன்னதுனால வெளியில் என்ன பண்ணியிருக்காது, நடந்திருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க, சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார், அதை நம்ம ரகசியமாக வச்சுக்கணும். அதை சொன்னோம்னா அது பலிக்காது. அது நடக்கின்ற நாட்களில் அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம்னா அது ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நடக்கும். நம்ம நிறைய நேரங்கள் அதை வெளிப்படுத்தி சொல்லிவிடுகிற பொழுது அது பல பிரச்சனைகளுக்கு, நம்ம உயிருக்கு அது ஆபத்தாய் அது முடிந்து விடுகிறது. ஆனப்படினாலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் இவைகளை ரகசியமாக நம்ம இருதயத்திலே வைத்து கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபித்து கொள்வோம். அதை வெளிப்படுத்துகிற பொழுது சாத்தான், பிசாசானவன் அதில் காதில் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான், நமக்கு விரோதமான காரியங்களை செய்ய பல மனிதர்களை எழுப்பி விடுவான். நம்ம வீட்டாரையே எழுப்பி விடுவான், நம்ம சொந்தங்களே எழுப்பி விடுவான், நம்ம நண்பர்களை எழுப்பி விடுவான். நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து நம்மளை ரொம்ப நெருக்கி நம்மளை வேதனைப்படுத்தி விடும். அதனால் சொப்பனங்களை ரகசியமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இவரும் எந்த ஒரு குற்றமும் செய்யலை, சொப்பனம் தான் பார்த்தாரு, அந்த சொப்பனத்தை ஆண்டவர் தான் கொடுத்தார். பாருங்கள், இந்த சொப்பனம் பார்த்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை. அவர் நன்மை தான் செஞ்சார், நன்மைக்கு கிடைத்த பரிசு தான் இது. அப்போ நன்மைக்காக நன்மை செய்கிற அநேகருக்கு கிடைக்கிற பரிசுகளும் தண்டனையாக தான் முடியும், பிரச்சனையாக தான் முடியும். பகைப்பாங்க அநேகர் என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அவர் செய்த நன்மைக்கு கிடைத்த தண்டனை. அதே போல் துன்புறுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை, அவருடைய சொந்த குடும்பமே, அவருடைய சொந்த அவங்களுடைய தகப்பன்மாருக்கு பிறந்த குழந்தைகள், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, 11 பேரும் அவரை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குகிறார்கள். நாமும் ரகசியங்களை காக்க வேண்டும். கடவுள் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்களை நம்ம ரகசியமாக வைத்து ஜெபிப்பது மாத்திரமே நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தோம்னா பின்னாளில் அதனுடைய காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணுவார், அதன்படி நடத்துவார். சொல்லிட்டா நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். அப்போ இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகிற காரியம் இதுதான். நம்ம ஞானமுள்ள விவேகமுள்ள சிந்தையை வைத்து நம்ம நடந்து கொள்வோம்.
பின்னாளில் பாருங்கள் அந்த சொப்பனம் நிறைவேறினது. பஞ்சம் தேசத்தில் அதிகமானதுனால எகிப்தில் போய் ஆகாரம் வாங்க போகிறாங்க, கோதுமை வாங்க முடிய போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அங்கே யார் அந்த எகிப்து நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறாங்கன்னா இந்த யோசேப்பு தான். எப்படி விற்று போட்டாங்களோ 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்களோ அந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் ராஜாவாக இருக்கிறார். முதல் தர போகிற பொழுது வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க யாருன்னா நம்முடைய சகோதரர்கள். இரண்டாம் முறம் போகும்போது எப்படி அந்த அரிக்கட்டுகள் அவரை வணங்கினதோ, எப்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கினதோ சொப்பனம் பார்த்தாரோ, அதே போல் தாழ விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். அவரிடத்திலே ஆகாரத்தை, அவரிடத்திலே கோதுமைகளை வாங்கி கொண்டு போனார்கள். அப்புறம் எல்லாவற்றையும் யோசேப்பு மன்னித்து தன் சகோதரர்களை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு கதறி அழுது ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டி கொண்டார்கள். அவர் தகப்பன் யாக்கோபையும் என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லி எகிப்து தேசத்தில் ஒரு இடத்துல அந்த ராஜாக்கிட்ட கேட்டு அந்த இடத்துல குடியிருந்தாங்க. பாருங்கள், ஒரு சொப்பனத்தின் வெளிப்பாடாய் நடந்த எவ்வளோ விஷயங்கள். கர்த்தரோட மனிதனமும் ஜெப வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நீதியாக நம்ம வாழ்கிற பொழுது தேசத்திலே நடக்க போகிற எந்த ஒரு காரியத்தை நமக்கு மறைக்காமல் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நமக்கு சொல்லுவார். அவைகளை வெளிப்படுத்தாமல் யாரிடத்திலும் சொல்லாமல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நிறைய முறை நம்ம என்ன பண்ணிடுவோம், உளறிடுவோம், சொல்லிடுவோம். அது நடக்காமல் போயிடும். அதனால் நம்ம சொல்லாமல் இருப்போம். பாருங்கள், ஒரு நாட்டு வைத்தியத்தில் மூலிகையை பயன்படுத்துவாங்க. இது என்ன, இந்த மருந்துக்கு என்ன மூலிகை போட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அது பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இலை பேரை சொல்லிட்டா, ஓ இந்த இலை தானே அப்படின்னு நம்ம அலட்சியமாக நினச்சிருவோம். நம்மளும் நான் வீடு கட்ட போகிறேன், நிலம் வாங்க போகிறேன், ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு தொழில் செய்ய போகிறேன் நம்ம சொன்னோம்னா, சொல்லிட்டோம்னா ஒரு 10 பேர் நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், நடக்காது. சொல்லிட்டா நடக்காது. அதனால தான் நம்ம ரகசியமாக நம்ம இருதயத்தில் வைத்து எந்த ஒரு காரியத்தையும் நடக்கும்போது அது நடக்கும். அதனால் சொப்பனத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம், எந்த காரியத்தையும் சொல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஏற்ற கால நேரத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா.